السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المتطهرين. قال النبي صلى الله عليه وسلم: الطهارة نصف الإيمان. وفي مكان آخر: الطهور شطر الإيمان، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் கருணையும் ஸலாமும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமைக்கும் பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலாவின் பெருங்கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 4ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தலைப்பு குளிப்பில் அறிந்திருக்க வேண்டிய அவசிய சட்டங்கள். இஸ்லாம் சுத்தத்துக்கு பெயர் போனது. ஆனால் ஒரு துரதிர்ஷ்டம், இஸ்லாமியர்கள் சுத்தத்துக்கு பெயர் போனவர்களாக இல்லை என்பது. பல இடங்களிலேயும் வாடகை வீட்டுக்கு முஸ்லிம்களாக இருந்தால் வீடு வாடகைக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க சுத்தமா இருக்க மாட்டாங்க என்று பதிலாக இருக்கிறார். ஆனால் சுத்தமாக இருக்க வேண்டியவர்கள் இஸ்லாமியர்கள், சுத்தத்துக்கு பெயர் போனவர்கள் இஸ்லாமியர்கள். அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா குபாவாசிகள் குறித்து திருமறையில் அவர்களுடைய பிரத்யேகமான நற்குணத்தை சொல்கிறார். சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தில் 108வது ஆயத்தில், ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யத்தஹரு வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன். அந்த ஊரில் அந்த மக்கள், ஊரில் உள்ள மக்கள், அவர்கள் சுத்தத்தை விரும்புகிறார்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தஹிரீன். அல்லாஹ்வும் சுத்தமானவர்களை தான் விரும்புகிறார். இந்த சுத்தம் என்பது உள சுத்தம் அல்ல, உள்ளம் சுத்தமாக இருப்பது அது மட்டுமல்ல. இது வெளிரங்க சுத்தம், உடல் சுத்தமாக இருப்பது. உடல் சுத்தமாக வைத்திருப்பதை இவர் விரும்புகிறார். உடல் சுத்தமாவது உள்ளம் சுத்தமாவதற்கு காரணமாக அமைகிறது என்று அறிவியலார் சொல்றார். சில சாமியார்கள் பார்த்திருப்பீங்க. அந்த சாமியார்கள் கடவுளை அடைவதற்காக அவர்கள் வைக்கிற விரதம். எப்படி கடவுளை அடைய முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, குளிக்கக்கூடாது. குளிக்காம, தலையில எண்ணெய் வைக்காம, அந்த தலைமுடிய வளர்த்து அது சடப்பின்னி போய் அது மொத்தமா கெட்டியா தொங்கணும். அப்படி தொங்குனா சட வச்ச சாமியார்னா கடவுள்கிட்ட ரொம்ப நெருங்கின சாமியார்னு அர்த்தம். குளிக்காத அசுத்தமான நிலைகள், அசுத்தமான நிலைகளால் கடவுளை அடைய முடியும் என்று நம்புகிற ஒரு கூட்டம்.
ஆனால் இஸ்லாம் அசுத்தத்தின் வாயிலாக இறைவனை அல்ல, இறைவன் இல்லத்தை கூட அடைய முடியாது என்று அல்லாஹ் ஜல்ஷானஹு தஆலா சொல்வார். இந்த பள்ளிவாசலுக்குள் வருவது எல்லாம் சுத்தம் இன்றி நடக்காத ஒன்று. சுத்தம் இல்லாம பள்ளிவாசலுக்குள்ள கூட வரக்கூடாது. அந்த அளவுக்கு மார்க்கம் சுத்தத்தை வலியுறுத்துகிறது. குபாவாசிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, உங்கள் குறித்து இப்படி ஒரு ஆயத்து இறங்கிச்சே, உங்கள்கிட்ட அப்படி என்ன சுத்தம் இருக்கிறது என்ற போது குபாவாசிகள் சொன்னாங்க, பாலைவனத்தில் வாழுகிற, மதீனாவுக்கு பக்கத்தில் இருக்கிற குபா, பாலைவனத்தில் வாழுகிற அந்த மக்கள் சொன்னாங்க, நாங்க சுத்தம் செய்வதற்காக தண்ணீரை பயன்படுத்துகிறோம், தண்ணியை வச்சு நாங்க சுத்தம் செய்யறோம், நாங்க அப்படி சுத்தம் செஞ்சாதான் அது நல்ல கிளியரா சுத்தமாற மாதிரி எங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கிறது. அப்ப தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வதை அல்லாஹ் உடல் சுத்தத்துக்கு ஒரு காரணமாக சொல்கிறார். எனக்கு இன்னைக்கு ரொம்ப பேர் சாதாரணமா பேப்பர்ல தொட்டுச்சுட்டு போய்கிட்டே இருக்கிற ஒரு சூழல் பார்க்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த அளவுக்கு சுத்தம் அவசியம் என்பதை மார்க்கம் சொல்லுது. உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே இறைவன், அல்லாஹ், தொழுகை, நோன்பு அப்படி இல்லாம அதையும் தாண்டி இவைகள் எல்லாவற்றுக்கும், தொழுகை நிறைவேற, நம்முடைய ஒவ்வொரு அமல்களும் நிறைவேறுவதற்கு, நாம் அல்லாஹ்வை அடைவதற்கு, இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படை சுத்தம்னு சொன்னாங்க. தஹாரத்து நிஸ்புல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானில் பாதி, மீதிதான் ஈமான். ஈமானில் பாதி சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், ஈமானுடைய ஒரு பகுதி என்றார்கள் ஒரு இடத்திலே. மிஃப்தாஹு ஸலாத்தி அத்தஹாரா, தொழுகையினுடைய திறவுகோல், சாவி, அது சுத்தம் தான், ஒது தான். ஒது இல்லாமல் தொழுகையே கூடாது, தொழுதாலும் கூடாது. சுத்தம் அவ்வளவு வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் மார்க்கத்தில். இதுல இரண்டு விதமான சுத்தங்கள் மார்க்கத்துல நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கு. ஒண்ணு சின்ன சுத்தம், இன்னொன்னு பெரிய சுத்தம். ஒண்ணு சின்ன சுத்தம், இன்னொன்னு பெரிய சுத்தம். சிறு தொடக்கு பெருதொடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தமிழ சொல்லி கொடுக்கறதே பெரிய கஷ்டமா இருக்கு. அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அதனாலதான் நான் புரியுற மாதிரி சொன்னேன். ஒண்ணு சின்ன சுத்தம், இன்னொன்று பெரிய சுத்தம். சின்ன அசுத்தம், ஒரு மனுஷனை இவன் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறான், நீட்டா இருக்கிறாரு, இவர் அசுத்தமாக இருக்கிறார் அப்படிங்கிறது எதை வச்சு முடிவு செய்யப்படுது? நல்ல ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு நீட்டா கோட் ஷர்ட்லாம் மாட்டி வந்தா அவர் சுத்தமானவரா? நான் மார்க்க அடிப்படையில் அவர் எவ்வளவுதான் நீட்டா இருந்தாலும் சரி, என்னதான் அவரு இத அத்தர் பூசி இருந்தாலும் சரி, ஆனா அவர் சுத்தமாக இருக்கிறார் அப்படின்னா ஒருவோடு இருந்தாதான் அவரை மார்க்கம் சுத்தம் சொல்லுது. ஒது எதற்காக கடமையாகிறது? குளிப்பு எதற்காக கடமையாகிறது? நம்ம சாதாரணமா டெய்லி குளிக்கிறோம், அது சாதாரணமான முஸ்தஹப்பான குளிப்பு, தப்பில்லை, வலியுறுத்துதான். ஆனா சில நேரங்களில் குளிப்பு அவசியம், கண்டிப்பா குளிச்சுதான் ஆகணும். குளிக்காம இருக்க கூடாது, குளிக்காம இருக்கிறது தப்பு, குளிச்சுதான் ஆகணும். அது மாதிரியான சூழல்கள், அது மாதிரியான நிலைகள் என்ன? சிறுதொடக்கு அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம ஒது இல்லாம இருக்கிற நிலைகள். பாத்ரூம் போனோம், ஒண்ணுக்கு போனோம், அல்லது டூ பாத்ரூம் போனோம், ஒது முறிஞ்சிரும், காத்து பிரிஞ்சுது, ஒது முறிஞ்சிரும், இதெல்லாம் சொல்றோம்ல, ஒது முறியுது. ஒது முறிஞ்சா நமக்கு சிறு தொடக்கு இருக்குன்னு அர்த்தம், ஒரு சின்ன அசுத்தம் நம்மள்ட்ட இருக்குன்னு அர்த்தம். அந்த சின்ன அசுத்தம் நீங்கணும் அப்படின்னா ஒது செய்யணும். ஒது செஞ்சா நம்ம அந்த சின்ன அசுத்தம் நீங்கி நம்ம சுத்தமானவங்களா மாறிடும். அப்பதான் மார்க்கம் நம்மள சுத்தமானவன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா நம்ம எவ்வளவு புது ஜிப்பா போட்டிருந்தாலும், புது சட்டை போட்டிருந்தாலும் நமக்கு பேரு அசிங்கமானவன் தான், நமக்கு பேரு அசிங்கமானவன். நம்ம எவ்வளவு நம்மளுடைய வாழ்க்கையில, நம்முடைய ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் சுத்தமா இருக்கும்னு யோசிக்கணும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம், ஒது இல்லாம இருக்கவே மாட்டாங்க. அப்படின்னா அசுத்தமா இருக்கவே மாட்டாங்க, எப்பவுமே சுத்தமா தான் இருப்பாங்க, எப்பவுமே ஒதுவோட தான் இருப்பாங்க. ஒது முறிஞ்சுதுன்னு சொன்னா உடனே ஸல்லல்லாஹு அலைஹி ஒது செஞ்சிருவாங்க. எந்த ரீதியில் ஒது முறிஞ்சாலும் உடனடியா ஒது செஞ்சிருவாங்க.
தாயிமுல் உது அப்படின்னு அதுக்கு பேரு. நிரந்தரமாக ஒதுவோடு இருப்பது. எப்பப்பெல்லாம் ஒது முறையிற சூழல் வருகிறதோ உடனே ஒது செஞ்சிருது. தொழுகைக்காக வேண்டி மட்டும் ஒது செய்யறது இல்ல, குர்ஆன் ஓதுறதுக்காக வேண்டி மட்டும் ஒது செய்யறது இல்ல, காபாவை தவாப் செய்யறதுக்காக வேண்டி மட்டும் ஒது செய்யறது இல்ல, எப்பவுமே ஒதுவோட இருக்கிற நிலை. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை எப்போதும் சுத்தமாகவே இருந்தார்கள். அப்படி சுத்தமாக இருப்பதையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். இப்ப நம்மளை பொறுத்தவரை நாம எவ்வளவு நேரம் சுத்தமா இருக்கிறோம்? ஒரு நாளைக்கு 5 வேளையும் கரெக்டா தொழுதா 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வச்சுக்கிட்டா கூட ஒரு 1.25 மணி நேரம் இன்ஷா அல்லாஹ் கம்பல்சரி சுத்தம். மீதி இருக்கிற 22.75 அது என்னாச்சு? அதுல எவ்வளவு நேரம் சுத்தமா இருக்கும், மற்ற நேரங்களே அசுத்தமா இருக்கும்ன்றது யோசிக்கணும். இன்னொன்னுதான் நம்மளுடைய டாபிக்ல உள்ள குளிப்பு. அது பெருந்தொடக்கினால் ஏற்படுகிற விஷயம். என்னென்ன காரணங்களினால் குளிப்பு கடமையாகும், என்னென்ன காரணத்தினால குளிப்பு அவசியமா, குளிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றது எப்ப கடமையான குளிப்பு உருவாகுது? முதல் விஷயம், ஒரு ஆணில் இருந்து இந்திரிய துளி வெளியாயிடுச்சுன்னு சொன்னா, அது எந்த ரீதியில் வெளியானாலும் சரியே. மனைவியோட சேர்றதுனால ஏற்பட்டுச்சு, தூக்கத்துல ஏற்பட்டுச்சு, அல்லது முழிப்பிலேயே விழிப்பிலேயே சில காரணங்கள்னால ஏற்பட்டுச்சு. என்ன காரணத்தால் ஏற்பட்டாலும் சரி, ஒரு ஆணுடைய இடத்திலிருந்து விந்து வெளியாயிடுச்சுன்னு சொன்னா குளிப்பு கடமையாயிடும், கம்பல்சரி குளிக்கணும். ரெண்டாவது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, இதழ் தக்கல் ஹிதானானி வஜபல் குஸ்ல். 2 ஹத்னா செய்யப்படுகிற பகுதிகள் ஒன்று சேர்ந்தால் குளிப்பு வாஜிபாகும். அப்படின்னா ஒரு கணவனுடைய ஹத்னா செய்யப்பட்ட பகுதி பெண்ணினுடைய பகுதியில் பட்டா, ஹத்னா செய்யப்பட்ட பகுதி அளவுக்கு பட்டா குளிப்பு கடமையாகும். வெறுமனே டச் மட்டும் இருந்தா குளிப்பு கடமையாகாது. ஒருவேளை இந்த கணவனுடைய ஹத்னாவுடைய பகுதி அந்த இடத்துல தொட்டு கூட அவனுக்கு இந்திரியம்லாம் வரல, எதுவுமே ஆகலன்னு சொன்னாலும் குளிப்பு கடமையாகும். அதுதான் தெரிய வேண்டிய விஷயம். பொதுவா எல்லாத்துக்கும் தெரியும், மனைவியோட சேர்ந்தா குளிக்கணும்ன்றது தெரியும், நமக்கு இந்திரியம் வெளிப்பட்டா குளிக்கணுங்கிறது தெரியும். அது மட்டுமல்ல, திரை இல்லாமல், எந்த விதமான மறைவும் இல்லாம, துணி இல்லாம ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து ஆணுடைய ஹத்னா பகுதி அளவுக்கு பெண்ணினுடைய துவாரத்தில் நுழையும் பட்சத்தில் குளிப்பு கடமையாகும். அதனால எந்த மாறுதல் ஏற்பட்டாலும் சரி, ஏற்படாவிட்டாலும் சரி, இந்த தொடுதலே, இந்த நுழைதலே குளிப்பு கடமையாகும். இது ரெண்டாவது. மூணாவது, நாலாவது, இந்த ரெண்டும் பெண்கள் சார்ந்தது. மூணாவது ஹைல் என்கிற மாதவிடாய் சந்தர்ப்பம். மாதவிடாய் நின்ற உடனே குளிப்பது கடமையை குளிச்சுதான் ஆகும். நான்காவது நிஃபாஸ், பிரசவத்தீட்டு, குழந்தை பெற்றெடுத்த பிறகு பெண்ணுக்கு வரக்கூடிய இரத்தப்போக்கு, உதிரப்போக்கு. அந்த உதிரப்போக்கு, இரத்தப்போக்கு நின்ற உடனே குளிப்பது கடமை. 4. அஞ்சாவது மௌத்து. மௌத்தானா ஃபர்ல கிஃபாயா, ஃபர்ல ஐன் அல்ல. 2 ஃபர்து இருக்கு. ஒன்னு ஃபர்ல ஐன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியா செய்யணும். தொழுகை இருக்கு, தொழுகைய ஃபர்ல ஐன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் கடமை. எனக்கு பதிலா நீங்க தொழ முடியாது, உங்களுக்கு பதிலா நான் தொழ முடியாது. எனக்கு நான் தான் தொழணும், உங்களுக்கு நீங்க தான் தொழணும். அத்தாக்கு அவர் தான் தொழணும், மகனுக்கு மகன் தான் தொழணும். ஒவ்வொருத்தர் மேலையும் தனித்தனியா கடமை. இது ஃபர்ல ஐன்னு சொல்லுவாங்க. ஃபர்ல கிஃபாயா அப்படின்னு சொல்றது, யாரோ ஒரு சிலர் செஞ்சா எல்லோருடைய கடமையும் நீங்கும். மௌத்தாயிடுச்சு, ஒரு மௌத்தாயிடுச்சு, இந்த மௌத்த குளிப்பாட்டுவது வாஜிப், கடமை. மௌத்தை தன்னால தண்ணி ஊத்திக்குமா? மொத்த பணத்துறாரு ஜனாசாவை எஞ்சி உட்காந்து தண்ணி ஊத்துமா? தண்ணி ஊத்துனா அவ்வளவுதான், வீடே கலபரம் ஆயிடும். மொத்த பெட்டர் ஒருத்தர், மொத்த பெட்டர் எல்லாரும் இதெல்லாம் பார்த்துட்டு போறோம். திடீர்னு எஞ்சி உட்காந்து தண்ணியில் ஊத்துனா எப்படி இருக்கும்? அதுவா தண்ணி ஊத்தாது. அப்ப என்ன செய்யணும்? மௌத்த மற்றவர்கள் குளிப்பாட்டுவது வாஜிப். அந்த குளியலும் வாஜிபான குளியல்.
உயிரோடு இருக்கும்போது மட்டும் இல்ல, மௌத்தா போன பிறகு ஒரு வாஜிபான குளிப்பு, கடமையான ஒரு குளிப்பு இருக்கு. இப்ப உயிரோடு இருக்கும்போது இந்த 4 சந்தர்ப்பங்கள்ல கம்பல்சரி குளிப்பு கடமையாகும். இப்ப குளிப்பு கடமையாகின பிறகு எப்படி குளிக்கிறது, இதெல்லாம் தான் சொல்லி கொடுப்பாங்க. எப்படி குளிக்கிறதுன்னு தெரியாதா? பாத்ரூம் போய் சவரை திறந்து விட்டா தன்னால தண்ணி ஊற்றும் போது குளிக்க போறோம், அப்படிதான் நினைப்போம். குளியல்ல ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குளிப்பு கடமையாயிடுச்சு, நாம இன்னும் குளிக்காம இருக்கிறோம் அப்படின்னா, குளிக்காம இருக்கக்கூடிய இந்த நேரத்துல 5 விஷயங்கள் ஹராம் ஆயிடும். நமக்கு 5 விஷயங்கள் கம்பல்சரி செய்யக்கூடாது. ஒண்ணு, தொழுகை தொழக்கூடாது, குளிக்கிற வரைக்கும் தொழக்கூடாது, குளிச்ச பின்னாடிதான் தொழணும். 2வது, குர்ஆனை ஓதுறது, தொடர்றது இல்ல, மனப்பாடமா ஓதணும்ல. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நமக்கு தெரியும்ல, இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் குளிப்பு கடமையான நிலைமையில ஓதவும் கூடாது, குளிச்சுட்டு தான் ஓதணும். 3வது, குர்ஆனை தொடுதல், டச் பண்றது, குர்ஆனை டச் பண்றது, தொடுறது. லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், இந்த குர்ஆனை சுத்தமானவர்களை தவிர வேறு யாரும் தொடமாட்டார்கள். அப்படின்னா தொடக்கூடாது, சுத்தமான நிலைமையில தான் தொடணும். அது ஹைதுடைய அந்த நிலைமையில் உள்ள பெண்ணாக இருந்தாலும், நிஃபாஸுடைய நிலையில் உள்ள பெண்ணாக இருந்தாலும், குளிப்பு கடமையான ஆணாக இருந்தாலும் குர்ஆனை டச் பண்ண தொடவும் கூடாது. 3. 4வது, பள்ளிவாசலுக்கு உள்ள வரக்கூடாது. தொழுகைக்காக இல்ல, சும்மாவே பள்ளிவாசலுக்குள்ள வர்றதே கூடாது, ஹராம். பள்ளிவாசலுக்குள்ளே வரக்கூடாது. அதனாலதான் இத்திகாஃபினுடைய சந்தர்ப்பங்கள்லயும் வேறு சந்தர்ப்பங்கள்ல ஜமாத் போறாங்க, தப்லீக் ஜமாத் போறாங்க, பள்ளிவாசல் போய் படுத்து கிடக்குறாங்க நைட்டு, அது மாதிரி நேரங்களிலேயும் நமக்கு உணர்வு தெரிஞ்சு முழிச்சு பார்க்கிறோம். முழிச்சு பார்க்கும்போது நமக்கு குளிப்பு கடமையா இருக்கு அப்படின்னா உடனடியா அடுத்த செகண்ட் பள்ளியை விட்டு வெளியே போயிடும், பள்ளியிலே இருக்கக்கூடாது. அதனாலதான் பள்ளிவாசல்ல படுத்து தூங்கும் போது பள்ளிவாசலுடைய பாய் இருக்கு, இதுவே அப்படியே படுக்க கூடாது. இதுக்கு மேல தடிப்பமான ஒரு போர்வை, ஏதாவது ஒரு விரிப்பு விரிச்சு அதுலதான் படுக்கணும். ஒருவேளை தூக்கத்தில் நமக்கு ஸ்கலிதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது எதுல படக்கூடாது, பள்ளிவாசலுடைய பாயில, பள்ளிவாசலுடைய இடங்கள்ல படக்கூடாது. பட்டுதுன்னு தெரிஞ்சா அதை எடுத்துட்டு போய் கழுகுறது கடமை. கழுகாம அப்படியே விட்டுட்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். யாரெல்லாம் அந்த இடத்துல தொழுறாங்களோ அவங்க தொழுகையெல்லாம் கூடாம போயிடும், நஜீஸாவே இருக்கும். நஜீஸான இடத்துல தொழுகைக்கு ரொம்ப முக்கியமானது 3: உடல் சுத்தம், உடை சுத்தம், இடம் சுத்தம். 3மே கிளியரா இருக்கணும். இந்த 3 சுத்தமா இருந்தாதான் தொழுகை கூடும். அப்ப அந்த இடமும் அசுத்தமாயிடுச்சுன்னு சொன்னா அந்த அசுத்தமான இடத்துல தொழும் போது தொழக்கூடியவர்களுடைய தொழுகை எல்லாம் கூடாம போயிடும். அதனால பள்ளிவாசலுக்குள் தங்கி இருக்கிறோம், பள்ளிவாசலுக்குள்ள தூங்குறோம். நோம்புல கூட சில சமயத்துல நடக்கும், சில பள்ளிகள்ல வெளிப்பள்ளி இல்லாம உள்பள்ளிகளோட படுப்பாங்க. சும்மாதான் படுத்திருப்போம், ஒரு 10 நிமிஷம் படுப்போம், படுத்திருப்போம், அரை மணி நேரம் ஆயிரும். அந்த அரை மணி நேரம் தூக்கத்துக்குள்ள அல்லாஹ் பாதுகாக்கும். உடம்பு ஹீட்ல ஸ்கலிதம் ஆயிடும், உடனே எந்திரிச்சு வீட்டுக்கு ஓடி போய் குளிக்க வேண்டிய சூழல் வரும். அது மாதிரி நேரங்கள்ல நமக்கு உணர்வு தெரிஞ்ச உடனே முழிச்சு பாக்குறோம், நமக்கு குளிப்பு கடமைன்னு தெரியுது, அந்த உடனே பள்ளிவாசல் விட்டு வெளியில போயிடணும். பள்ளிவாசலுக்கு வெளியில இருந்தா எக்காரணத்தை கொண்டும் பள்ளிவாசலுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. 4வது. 5வது, காபாவை தவாஃப் செய்யறது. காபாவை தவாஃப் செய்யும். இதுல இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன். ஏன்னா உம்ரா போகக்கூடியவங்க, ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த விஷயத்துல. ஹஜ்ஜு உம்ராவுக்கு போற பலருக்கும் இந்த விஷயம் தெரியவே மாட்டேங்குது, அல்லாஹ் பாதுகாக்கணும். யார் கூட்டு போறாங்களோ கைடு அவங்க சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. ரொம்ப குறிப்பா ஒண்ணு மக்கால தவாஃப் செய்யக்கூடிய இடம் மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கு. மஸ்ஜிதுல் ஹராம் உள்ள போகக்கூடாது, ஆண்கள் போகக்கூடாது. நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம ரூம்ல இருந்து ஆயிடுச்சுன்னா குளிச்சுட்டு போயிடுவோம். பெண்களை பொறுத்தவரை அங்க போன சந்தர்ப்பங்கள்ல அவங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுச்சுன்னா பள்ளிவாசலுக்குள்ள போகக்கூடாது, மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ள போகக்கூடாது. பள்ளிவாசலுக்கு வெளியில முச்ச பகுதி இருக்குல்ல, போயிருந்தவங்களுக்கு தெரியாது, KFC பக்கத்துல எல்லாம் சுத்தி இடம் இருக்குல்ல, காலி இடம் மஸ்ஜித் அல்ல, மஸ்ஜிதுடைய ஹுக்கும்ல வரல. மஸ்ஜித் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா இது வச்சிருக்காங்களா, மினாரா வச்சு உள்ள என்ட்ராருக்குள்ள, அதுல இருந்துதான் பள்ளி.
அப்ப வெளியில இருக்குது, பள்ளி இல்லை. அப்ப அந்த பெண்கள் என்ன செய்யலாம், தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார்ந்துக்கலாம். மத்தவங்க தொழுவு போயிட்டு வர்ற வரைக்கும் அங்க உட்காரலாமே தவிர பள்ளிவாசலுக்குள்ள போக கூடாது, உள்ள போய் இருக்கக்கூடாது. மஸ்ஜித் நபவிக்கு போயிட்டா, மதீனாவுக்கு போயிட்டா, அங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, இப்போ உம்ராக்கு போயிட்டா இப்பெல்லாம் கம்பல்சரி அந்த ரவுதாத்துல் ஜன்னாத் போகிறதுக்காக ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த ஆப்ல போய் டவுன்லோட் பண்ணி அதுல கம்பல்சரி புக் பண்ணணும். புக் பண்ணா அவங்க ஒரு டைம் கொடுப்பாங்க, அந்த டைம் தான் போக முடியும். உம்ராக்கு போறவங்க அதிகமா 3 நாள் அல்லது 4 நாள் தான் மதீனால இருக்காங்க. மதீனால போற நேரத்துல ஒரு பெண்மணிக்கு இது மாதிரியான சூழல் ஏற்பட்டுச்சுன்னா அந்த பெண்மணி அங்க மஸ்ஜிது நபவிக்குள்ள போய் ரவுதா ஜன்னத்துக்குள்ள போகக்கூடாது. இது சொல்றது இல்லை. ஐயோ எவ்வளவு நாளைக்கு பின்னாடி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ரவுதாத்துல் ஜன்னத்துன்னு சொர்க்கத்தினுடைய பகுதி, சொர்க்கத்தினுடைய துண்டு, அதுல போய் நிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை போய் மிஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சு நவுதுபில்லா. இவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அது தெரியவே இல்லை, நான் தொழலாம் இல்லை, சும்மா உள்ள போய் நின்றுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நவுது பள்ளிவாசலுக்குள்ள போறதே ஹராம், தப்பு. ஹராம் கண்டிப்பா போக கூடாது. ஹராம்னு என்ன அர்த்தம், போனா பாவம்னு அர்த்தம். சாதாரண பள்ளிவாசலுக்குள்ள வரல நன்மை, இந்த சூழ்நிலைகள்ல பள்ளிவாசலுக்குள்ள போனா பாவம் ஏற்படும். சரி, இப்ப இந்த 5 விஷயம் கண்டிப்பாக அந்த குளிப்பு நிறைவேறும் வரை செய்யக்கூடாதது. குளிக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம், முதல்ல ஒரு முடி அளவுக்கு கூட உடம்பினுடைய ஒரு பகுதி நனையாம இருக்கக்கூடாது, முழுசா நனையணும். முடியினுடைய எல்லா பகுதியும், ஆண்களை பொறுத்தவரை கம்மியான முடி இருக்கா, முடியினுடைய கடைசி வேர், அடிவேர்னு சொல்றோம்ல, உள்ள வரைக்கும் தண்ணி படணும். ஷவரை திறந்து விட்டோம், மேல நல்ல ஹிப்பி முடி வச்சிருந்தோம், ஜொகஜொகல இவ்வளவு பெருசா முடி இருந்துச்சு, மேல எல்லாம் படும், உள்ள முடியில தண்ணி இறங்கவே இறங்காது, உள்ள போகவே போகாது. அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா உங்களுக்கு சுருட்டு முடி, சுருட்டு முடின்னா தெரியுதா, சுருண்டு சுருண்டு இருக்கும், அவ்வளவு சீக்கிரத்துல உள்ள தண்ணி இறங்கவே இறங்காது. அதனால அலி ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு இப்படி முடி இருக்கேன், நான் குளிப்பு கடமையான சந்தர்ப்பத்துல எப்படி குளிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சொன்னாங்க, நீங்க நல்ல கோதி கழுகி தண்ணி உள்ள போற மாதிரி செய்யணும், இல்லைன்னா அதை விட பெஸ்ட் நீங்க மொட்டை அடிச்சீங்கன்னா. அதனால அலி ரலியல்லாஹு தஆலா அதிகமான காலம் மொட்டையோட தான் இருந்தாரு. மொட்டையோட இருந்ததுக்கு மெயின் காரணமே குளிப்பு நிறைவேறாம போயிடக்கூடாது, தண்ணி அள்ளி ஊற்றுவோம் தேய்ப்போம், உள்ள தண்ணி படாம இருந்துடக்கூடாதுங்கிறதுனால மோஸ்ட்லி மொட்டை அடிச்சிட்டாங்க. அந்த இதுக்காக, சுருள் முடிக்காக. அந்த சுருள் முடிக்குள்ள போகாது. அப்ப நம்ம நல்ல முடி வச்சிருக்கிறோம்னு சொன்னா அந்த முடியில கையை விட்டு கோதி உள்ள வரைக்கும் தண்ணி போற மாதிரி என்ன செய்யணும், தலைமுடிய கோதி கழுவணும். அதே மாதிரி சாதாரணமா ஒது செய்யும் போது மடிப்புகள்னு சொல்லுவாங்க, ஜாயிண்ட்ஸ். இந்த ஜாயிண்ட்ல எல்லாம் சும்மா இப்படியே கையை வச்சிருந்தா மேல ஷவரை திறந்து விட்டு அப்படியே தண்ணி ஓடுமே தவிர உள்ளுள்ள பகுதிகள்ல தண்ணி படாது, மடிப்பு பகுதியில தண்ணி படுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்ப என்ன செய்யணும், மடிப்பு பகுதியில தண்ணி படுற மாதிரி அந்த இடத்த ஓபன் பண்ணி ஃபுல்லா அந்த இடத்துல தண்ணி படுற மாதிரி கழுகி தொடச்சி எல்லாம் செய்யணும். சோப்பு இழுப்புலாம் போட்டு நல்லா தேய்ச்சி குளிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயும் தண்ணி பட்டுரும். இந்த காக்க குளிப்பு குளிப்பாங்க, 2 நிமிஷம் கூட ஆகாது, பாத்ரூம்குள்ள போவாரு வெளியே வந்துருவாரு. என்ன குளிச்சு, ஆமா ஒது செய்யறதுக்கு கூட நேரம் இருக்காது, ஒது செய்யற நேரத்தை குளிச்சுட்டு வெளியே வந்துருவான். குளிச்சாச்சா, ஆமா. இது மாதிரி ஆளுங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். கடமையான குளிப்பு குளிக்கும் போது நம்முடைய உடம்புல எந்த பகுதியிலையும் ஒரு முடி அளவுக்கு கூட தண்ணி படாம இருக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி இருந்தா, ஒரு இடத்துல பட்டுச்சு, சில இடத்துல தண்ணியே படல, படாமலே நம்ம குளிச்சுட்டு வந்துட்டோம்னு சொன்னா அந்த குளிப்பு நிறைவேறாது. அந்த குளிப்பு நிறைவேறாம என்னென்ன காரியங்கள் செய்யறோமோ அந்த காரியங்கள் எல்லாமே ஹராமானதா மாறிடும், தப்பானதாக, பாவத்துக்குரிய செயலாக மாறிடும். அப்புறம் 2வது கவனிக்க வேண்டிய விஷயம், மோதிரம் போட்டிருப்போம். மோதிரம் மோஸ்ட்லி டைட், அது ஒது செய்யும் போதே ரொம்ப கவனிக்கணும். மோதிரம் போட்டிருக்கும் போது நல்ல டைட்டான மோதிரமா இருந்துச்சுன்னா ஒது செய்யும் போது மோதிரம் போட்டிருக்கிற இடத்துக்கு உள்ள தண்ணி போகணும். அதனால என்ன செய்யணும், மோதிரத்தை அசைச்சு கழுகணும். தண்ணி ஊத்தி கழுகும் போது மோதிரத்தை அசைச்சா தண்ணி உள்ள போயிடும், அப்படிதான் இருக்கும். ரொம்ப டைட் இருக்கு. ஆனா சும்மா இப்படியே வச்சிருந்தா அந்த மோதிரம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தண்ணி படாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மோதிரம் அல்லது வாட்ச், சில பேர்
வாட்சை கழட்டவே மாட்டாங்க. தூங்கும் போது வாட்ச் இருக்கும், பாத்ரூம் போனாலும் வாட்ச் இருக்கும், எப்பவும் வாட்ச் கையோட இருக்கும். அப்படி சில பேர் இருப்பாங்க, அப்படி பழகி இருப்பாங்க. வாட்ச் இப்படி லூசால கட்ட மாட்டாங்க, டைட்டா இருக்கும். அப்படியே அந்த இடமே பதிஞ்சிடும், சில பேருக்கு ஒயிட் ஆயிடும். அந்த அளவு டைட்டா வாட்ச் போட்டிருப்பாங்க. அந்த வாட்சை தண்ணியில எல்லாம் போடலாம், பிரச்சனை இருக்காது. அப்ப அதோட குளிப்பாங்க. குளிக்கும் போது அந்த வாட்ச் பட்ட இடத்துல, வாட்ச் இருக்கிற இடத்துல சுத்தமா தண்ணியே படாது. இப்ப அந்த வாட்ச் இருக்கிற இடத்துல தண்ணியே படல அப்படின்னா குளிப்பு நிறைவேறாது. பெண்கள் வளையல் போட்டிருந்தாங்க அப்படின்னா சில டைம் தூக்கி விட்டுருவாங்க மேல, சும்மா இருக்கிற வளையல மேல வரைக்கும் தூக்கி விட்டு வளையல் டைட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல தண்ணி படாது. அப்படித்தானே? சாதாரணமா வளையல் இருக்கும்போது உள்ள தண்ணி படும். இந்த வளையலை மேல வரைக்கும் தூக்கி விட்டா, கையினுடைய மேல வரைக்கும் தூக்கி விட்டா அந்த இடம் டைட் ஆயிடும். டைட் ஆயிடுச்சுன்னா தண்ணி ஊத்தும் போது அந்த இடத்துல தண்ணி படாது. அப்படி இருக்கக்கூடாது. உடம்புல என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் அசைச்சு உடம்புல தண்ணி படுற மாதிரி, தோல்ல தண்ணி படுற மாதிரி செய்யணும். அதனாலதான் பெண்களை பொறுத்தவரை இந்த நகபாலிஷ் போடக்கூடாது. நகபாலிஷ் போடுறதுல என்ன ஆகுது அப்படின்னா, மருதாணி வைக்கலாம், பிரச்சனை இல்லை, அது வெறும் கலர் தான், அது தடுக்காது. நகப்பாலிஷ் போட்டா நல்ல தெரியும், உங்கள் எல்லாத்துக்கும் புதுசா சொல்ல வேண்டியது இல்லை. நகப்பாலிஷ் போட்டா நகத்துல தண்ணி படாது, மேல அப்படியே வலிக்கிட்டு போயிடும். அதனாலதான் பெண்கள் கம்பல்சரி நகப்பாலிஷ் போடக்கூடாது, ஹராம். நகப்பாலிஷா ஹராம் இல்ல, நகப்பாலிஷ் போட்டா குளிக்க முடியாதுங்கிறது காரணம். அப்படி நகப்பாலிஷ் போட்டு ஒரு மாசம் நான் இருக்க போறேன்னு ஒரு பெண்மணி முடிவெடுத்துட்டா, அல்ஹம்துலில்லாஹ், மாப்பிள்ளைய ஒரு மாசம் பேசாம எங்கேயாவது அனுப்பி விட்டுருணும், பக்கத்துல வச்சுக்கூடாது, இல்ல பள்ளியாசலுக்கு அனுப்பிச்சு விட்டுருணும், பள்ளியாசல்லே போய் இருந்துருக்கு. அது வரைக்கும் குளிப்பே கடமையாகாம பாத்துக்கணும். அப்படி இருந்தா பிரச்சனை இல்லை. குளிப்பு கடமையானா கம்பல்சரி நகத்துல இருக்கக்கூடிய நகப்பாலிஷ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு நீக்கிட்டு குளிச்சாதான் குளியல் கூடும், இல்லைன்னா குளியல் கூடாது. சாதாரண விஷயங்கள் அல்ல இதெல்லாம், ரொம்ப ரொம்ப முக்கியமா ரொம்ப ரொம்ப கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் இப்பெல்லாம் ரொம்ப சுன்னத்தெல்லாம் சீக்கிரம் பண்ணிடுறோம். குழந்தை பிறந்து 6 மாசத்துல சுன்னத் பண்ணிடுறோம், 1 வருஷத்துக்குள்ள சுன்னத் பண்ணிடுறோம். இப்ப ஒருத்தர் புது முஸ்லீம் வச்சுக்க, நவ முஸ்லீம், ஒரு 25 வயசுல இஸ்லாத்துக்கு வர்றாரு, 30 வயசுல இஸ்லாத்துக்கு வர்றாரு. அல்லது சில குழந்தைகளை அத்தா அம்மா பயந்து பயந்து பயந்தே 10-15 வயசு வரைக்கும் சுன்னத் பண்ணாமலே வச்சிருப்பாங்க. அப்படி சில பேர் உண்டு. பிள்ளைக்கு அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும், அதை சொல்லியிருக்க டாக்டர், இதை சொல்லியிருக்கிறார். எப்படி இருந்தாலும் சரி, ஹத்னா செய்யப்படாமல் இருந்தால், ஒரு ஆணுக்கு ஹத்னா செய்யப்படாமல் இருந்து அவனுக்கு குளிப்பு கடமையானால், அது எப்படி கடமையாகும் அப்படின்னு கேட்கக்கூடாது. 15 வயசு தாண்டிடுச்சு, அவன் பெரியவன் ஆயிட்டான், அவனுக்கு அவனுடைய உபாதைகள்னால இந்திரியம் வெளியே வந்துடுச்சு அப்படின்னா இப்ப குளிப்பு கடமையாயிடுச்சு. இந்த சந்தர்ப்பத்துல ஹத்னா செய்யப்படாத ஆணாக இருந்தால் அந்த ஹத்னா செய்யப்படுகிற அந்த தோல் இருக்குல்ல, அந்த தோலை நீக்கி உள்ள வரைக்கும் தண்ணி படுற மாதிரி குளிக்கணும். ஹத்னாவுடைய பகுதியில தோல் நீக்காம மேல உள்ள தோல்ல மட்டும் தண்ணி பட்டா குளிப்பு நிறைவேறாது, கடமையாக. அப்புறம் குளிக்கிறதுக்கு முன்னாடி, குளிப்பு கடமையாயிடுச்சு அப்படின்னா, குளிப்பு கடமையான உடனே குளிக்கிறதுக்கு முன்னாடி, பொதுவா நம்ம நகை வெட்டுறோம் அல்லது முடி வெட்டுறோம், இதெல்லாம் எப்ப செய்வோம்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி தான் செய்வோம். குளிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டு தான் போய் குளிப்போம். ஆனா கடமையான குளிப்பு இருக்கும்போது, நம்ம இப்ப குளிக்க வேண்டிய சூழல் இருக்கும்போது இப்ப நகத்தையோ முடியையோ களையக்கூடாது, நல்லதல்ல. இது ஒன்னும் ஹராம் அல்ல, நல்லதல்ல. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஜனாபத்துடைய நிலையில், அதாவது குளிப்பு கடமையாகி குளிக்காம இருக்கிற நிலைமையில யார் நகத்தையோ முடியையோ களைவாரோ, நாளை மறுமையில் அந்த நகமும் முடியும் ஜனாபத்தான நிலையிலே கொண்டு வரப்படும், சுத்தமில்லாம அசுத்தமான நிலைமையிலேயே கொண்டு வரப்படும். நம்மள்கிட்ட தான் இருந்துச்சு இந்த நகம், இந்த நகம் நம்மளோட இருக்கும் போதுதான் நமக்கு குளிப்பு கடமையாச்சு, அப்ப முதல்ல குளிச்சிடணும். குளிச்ச உடனே தான் அதனுடைய அந்த நகத்துடைய ஜனாபத்தும் போகும், போன பிறகுதான் நகத்தை கட் பண்ணும். அத குளிப்பு கடமையாகி குளித்த பிறகுதான் முடிவெட்ட போகும். பொதுவாவே அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு அப்பெல்லாம். நீங்க பெரியவங்க இருக்கக்கூடிய வீடுகள்ல பாருங்க, கல்யாணம் ஆகி ஒரு மாசம் அல்ல 40 நாள் வரைக்கும் மாப்பிள்ளை வெளியே விட மாட்டாங்க, வீட்லயே வச்சுக்குவாங்க. மாப்பிள்ளை மொன்னும் தனி ரூம்ல தான் இருப்பாங்க. என்ன என்ன செய்வாங்களோ செய்யலையோ, ஆனா 4 மணி ஆச்சா சுபுவுக்கு முன்னாடியே கதவு தட்டிடுவாங்க. வீட்டுல யாராவது பெரியவங்க இருந்தா, எம்மா எந்திரி வா
வெண்ணி போட்டு வச்சிருக்கேன் போய் குளி, குளிப்பதான் கடமையா அப்படியே சொல்றது. சரி, அந்த காலையில 40 நாளும் புது மாப்பிள்ள புது பொண்ண விடிய காலம் குளிக்க வச்சிருவாங்க. குளிச்சுது எப்படி இருந்தாலும் இருக்கும், என்ன இருந்தாலும் சரி இல்லாத காலையில விடிய காலம் குளிக்கணும். குளிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும். குளிக்காம டீ கப்பை தொட விட மாட்டாங்க, குளிக்காம கிச்சன் பக்கம் போக விட மாட்டாங்க, குளிக்காம எதையும் செய்ய விட மாட்டாங்க. நல்லது அது, சுத்தம். அப்பதான் அசுத்தமா இருக்கிற நிலைமையிலேயே, அசிங்கமா இருக்கிற அந்த நிலைமையிலேயே இப்ப பெட் காஃபி மாதிரி பல்லு வளர்க்காம டீ குடிக்கிற மாதிரி இதுவும் என்ன ஆயிடுதுன்னா, அசுத்தமான நிலைமையிலேயே டீ போடுறது, நாஸ்டா முடிக்கிறது, எல்லா வேலையும். நான் குளிக்கிறது 10 மணிக்கு தான் எப்பவும் குளிப்பேன், அதனால வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிக்கிறேன். நான் சொல்றது இப்ப யோசிச்சு பாருங்க, முடி நகம் வெட்டுறது குளிப்பை நிறைவேற்றாம வெட்டக்கூடாது. அதே மாதிரிதான் குளிப்பு தான் முதல்ல, குளிப்பு கடமையா இருக்கும் போது முதல்ல குளிச்சிடணும். குளிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். என்ன சொல்லக்கூடாது, நான் 10 மணிக்கு தான் குளிக்கிற பழக்கம், அதனால 10 மணி வரைக்கும் என்ன வேலைகள் இருக்கு, நான் சரி பண்றது அது இது எல்லா வேலையும் முடிச்சுட்டு 10 மணிக்கு போய் குளிக்கிறேன்னு சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. இன்னும் சொல்ல போனா இரவுல குளிப்பு கடமையாச்சுன்னா சூரியன் சுபுகுக்கு முன்னாடி குளிச்சிடணும். ஒரு வக்து தொழுக கூட குளிப்பு கடமையான நிலைமையில நம்மளை விட்டு நீங்க கூடாது. சூரியன் உதிச்சிருச்சு அப்படின்னா சுபு தொழுகை மிஸ் ஆயிடும். அப்ப ஒரு தொழுகையினுடைய நேரம் வரைக்கும் குளிக்காமலேயே இருந்த பாவம் உண்டாகும். அதனால இரவு நேரத்துல குளிப்பு கடமையானா சுபுவுக்கு முன்பே எழுந்து குளிச்சுட்டு தான் சுபு தொழுகணும். இப்ப நோன்பு மாசம், அதனால இதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிங்க. குளிப்பு கடமையாக இருக்கிற நேரத்துல 4:50 முடியுது, 4:30 மணிக்கு தான் திடீர்னு நமக்கு முழிப்பு வந்துச்சு. முழிச்சு பார்த்தா குளிப்பு கடமையா இருக்கு, குளிக்க வேண்டிய சூழல் இருக்கு. இப்ப குளிக்க போனா சாப்பிட முடியாது, சகர் மிஸ் ஆயிடும், அதுக்குள்ள டைம் போயிடும். அப்படின்னா சாப்பிடுறதுக்கு தடை இல்லை. ஆனாலும் கூட எந்திரிச்சு அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு ஒது செஞ்சுட்டு வந்து சாப்பிடணும். குளிக்க தேவையில்லை, ஒது செஞ்சுட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் குளிக்கணும். என்ன ஜெத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் அறிவியல்லாம் குளிக்க கூடாதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்கன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா நீ 4 மணிக்கு முடிச்சிருக்கணும். அந்த விஞ்ஞானி தான் சொல்றான் 4:30 மணிக்கு முன்னாடி முடிச்சிட்டு லாஸ்ட் முடிச்சு உட்கார்ந்துக்கிட்டு சட்டம்லாம் பேசக்கூடாது. இப்ப என்ன பண்ணணும், முன்னாடி சாப்பிடணும், சகருக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு சுபுவுக்கு முன்னாடி குளிக்கணும், குளிச்சுட்டு சுபு தொழுது வந்துடணும். ஏன்னா குளிப்பு கடமை இருக்குன்னு படுத்து தூங்கிடக்கூடாது. சாப்பிட்டு முடிச்சுட்டு குளிப்பு கடமை, அதனால ஃபஜ்ர் தொழுவு தேவையில்லை, நான் 9 மணி 10 மணிக்கு முடிச்சு குளிச்சுக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. முன்னாடி எந்திரிச்சு குளிச்சுட்டு சுபு தொழுகைக்காக வரணும். அதே மாதிரி குளிக்க போகும்போது, நம்ம குளிப்ப கடமை ஆயிடுச்சு, குளிக்க போறோம். குளிக்க போகும்போது முதல்ல அசுத்தம் இருக்கக்கூடிய இடத்தை கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு, ஆடையில அசுத்தம் பட்டிருக்கு அப்படின்னா அந்த ஆடையை கசக்கிட்டு, அந்த துணிய தண்ணி ஊத்தி கசக்கி சுத்தம் பண்ணிட்டு, அதுக்கு பிறகு ஒது செஞ்சுட்டு, சாதாரணமாவே குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒது செஞ்சு பழகணும். எப்ப குளிச்சாலும் சரி, அது சாதாரணமான குளிப்பா இருந்தாலும் சரி, நம்ம குளிக்கிறதுக்குன்னு போயிட்டா முதல்ல ஒது செய்யணும். ஒது செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா உடம்பு அந்த ஹீட் எல்லாம் வெளியாக்கி ஓரளவு ஜில்னஸ் வந்துடும் உடம்புக்கு. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு சொல்றாங்க, முதல்ல வலது பக்கம் தோல்ல புஜத்துல தண்ணி ஊத்தணும், பிறகு இடது பக்கம் தோல்ல புஜத்துல தண்ணி ஊத்தணும், அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், தலைக்கு தண்ணி ஊத்தணும். இன்னைக்கு சில விஷயங்கள் அறிவியல் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. சில பேர் பாத்ரூம்ல போய் மோத்தா போயிடுறாங்க, தண்ணி ஊத்தினா குளிக்க போனா மோத்தா போனா அப்படி. அது காரணமே முதலாக தண்ணியை எடுத்து அந்த ஹீட்டோட உடம்பு ஹீட்டா இருக்கும் போது நேரடியா தலையில ஊத்துனதுனால மரணம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. மரணம் வரைக்கும் அது கொண்டு போய் சேர்க்குன்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாங்க. குளிக்கக்கூடிய மெத்தட் என்னன்னா முதல்ல வலது புஜத்துல தண்ணி ஊத்தணும், ரெண்டாவது இடது புஜத்துக்கு தண்ணி ஊத்தணும், அப்புறம் தான் எங்க ஊத்தணும், தலைக்கு தண்ணி ஊத்தணும். ஆனாலும் ஸல்லல்லாஹு சொன்னாங்க ஒவ்வொரு குளிப்புக்கும் முன்னாடி முதல்ல ஒது செஞ்சு, சாதாரணமா எப்போ ஒது செய்வோம்ல அதே மாதிரி எல்லாம் ஒது செஞ்சுட்டு அதுக்கு பிறகு குளிக்கிறது நல்லது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட குளிப்பு கடமையாகிறதுல, குளிப்பு அந்த நிறைவேறதுல 2 விஷயம் ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒண்ணு வாய்க்கு உள்ளேயும் தண்ணி படணும், வாய்க்கு குளிக்கணும், மூக்குலையும் தண்ணி படணும். நாசிக்கு தண்ணீர் செலுத்துதுன்னு சொல்றோம்ல, ஒது செய்யும் போது மூக்குக்கு தண்ணீர் செலுத்துறோம்ல, அதுவும் செய்யணும். இந்த 2யுமே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வெளிப்பகுதின்னு சொல்றாங்க. இது ஓபன் பிளேஸ் தான், இந்த இடத்துல தண்ணி படாம இருக்கக்கூடாது. நம்ம குளிச்சுட்டோம், என்னைக்காவது குளிக்கும் போது மூக்கு தண்ணி போட்டுருக்கோமா? வாய்ப்பே கிடையாது. என்னைக்காச்சும் குளிக்கும் போது மூக்குக்கு தண்ணி குளிக்கும் போது வாய்க்கு குளிச்சிருக்கோமா? வாய்க்கு உள்ள தண்ணி போயிருக்கா?
ஷவரை திறந்து விட்டா மேலே சல்லுன்னு ஊத்து அப்படியே நின்று தொடச்சிட்டு வெளியே வந்துடும், வேலை முடிஞ்சிடும். வாய் அப்ப இது எல்லாமே ஒது செஞ்சுட்டோம்னு வச்சுக்கீங்களேன், கம்பல்சரி இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகும், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒது செய்யும் போதே பாதி உடம்பு நினைச்சிடறோம், முடிஞ்சிச்சு. மீதி உடம்பு குளியல் மூலமாக நினைக்கிறோம், அப்ப ஃபுல்லா மாறிடும். ஒருவேளை அந்த கடமையான குளிப்பு இருக்கும்போது வாய்க்குள்ள தண்ணி போகல, வாய் கொப்பளிக்கல, அல்லது மூக்குக்குள்ள நாசிக்கு தண்ணீர் செலுத்தலன்னா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட இந்த குளிப்பே நிறைவேறாது. நல்லா பாதுகாக்கணும். எத்தனை தடவை குளிச்சு இன்னும் குளிப்பே நிறைவேறாம இருக்கிறோமோ. புதுசா இஸ்லாத்துக்கு வர்றாங்கல்ல, இஸ்லாத்துக்கு வர்றவங்களுக்கு கடமையான குளிப்பை குளிக்கிறேன் அப்படின்னு நிய்யத் வச்சு முதல்ல குளிக்க சொல்லுவோம். முஸ்தஹப், அது நமக்கு வாஜிப், அவங்களுக்கு முஸ்தஹப், நல்லது. ஏன் அப்படின்னா இவ்வளவு காலமா அசுத்தமாவே தான் இருக்கிறாங்க, அவங்க சுத்தமாகல. எப்ப கடமையான, அதுவும் நமக்கு முக்கியம், நிய்யத்து. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தண்ணி அள்ளி ஊத்துறதுனால குளிப்பு நிறைவேறாது. கடமையான குளிப்பை குளிக்கிறேன் அப்படின்னு நிய்யத்து வைக்கணும். ஃபர்தான குளிப்பை குளிக்கிறேன் அப்படின்னு நிய்யத்து வைக்கணும். அப்படின்னு நிய்யத்து வச்சு குளிக்கிறது தான் குளிப்பு. எல்லாருமே அப்படிதான் குளிக்கிற மெத்தட்ல என்ன செய்யணும், ஒது செஞ்சிடணும். ஒது செஞ்சு முடிச்சுட்டு கடமையான குளிப்பை குளிக்கிறேன், ஃபர்தான குளிப்பை குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் என்ன செய்யணும், தலையில தண்ணி ஊத்தி தலை முழுக்க உடம்பு முழுக்க படுற மாதிரி குளிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் பார்த்து அதனுடைய இது பார்த்து தொழும். சரி, ஒருவேளை குளிக்கிற வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம், குளிப்பினுடைய உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல கீழே விழுந்து அடிபட்டு கட்டு போட்டிருக்கோம், சம்திங் ஏதோ கெட்டு போட்டிருக்கும் போது ஏன்டா குளிக்கிறது கடமையாச்சுன்னு கேட்க கூடாது. அதெல்லாம் கடமையாகலாம், தப்பில்லை. இன்னும் சொல்ல போனா அப்பதான் ஃப்ரீயா இருப்பாங்க, சும்மா இருப்பாங்க, ரொம்ப தடவை கடமையாயிடும். அடிக்கடி ரொம்ப நாள் சும்மாவே இருந்தா இப்ப என்ன பண்றது, உடம்புல கையில கெட்டு போட்டிருக்கு, காலில் கெட்டு போட்டிருக்கு, இதை கெட்டு, இப்ப குளிப்பு கடமை ஆயிடுச்சு, என்ன பண்ணணும் அப்படின்னா உடம்பினுடைய மற்ற பாகங்கள்ல எவ்வளவு தூரம் தண்ணி பட முடியுமோ ஊத்த முடிஞ்சா பெஸ்ட். இப்ப இங்க கையில அடிபட்டு இருக்கு, இவ்வளவு தூரம் தான் அடிபட்டு இருக்கு, இங்க பிரச்சனை இல்லை, கையை தூக்கி வச்சுக்கிட்டு ஏதாவது கவர் போட்டுட்டு மேலேன்னு ஃபுல்லா தண்ணி ஊத்தலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. காலில் அடிபட்டு இருக்கு, அந்த இடத்துல கெட்டு போட்டிருக்கோம், அதுக்குள்ள தண்ணி படக்கூடாது, தண்ணி படாம ஏதாவது பண்ண முடிஞ்சா ஓகே, இல்ல முடியாது, தண்ணி மொத்தமா மேல ஊத்துனா உள்ள கொஞ்சம் இறங்கிடும், உள்ள இறங்குனா சீல் வச்சிரும், சீல் வச்சுனா கஷ்டமாயிடும், இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா தண்ணி அள்ளி ஊத்தலனாலும் பரவாயில்ல, மற்ற இடங்களை ஃபுல்லா தண்ணியால துடைக்கணும், மற்ற எல்லா இடத்தையும் துடைச்சிடணும். துடைச்சிட்டு கெட்டு போட்ட இடம் இன்னும் கழுகாம இருக்குல்ல, கழுகாம இருக்கிறதுக்காக தயம்மம் செய்யணும். தயம்மம் எப்படி செய்யணும், ஒரு டாபிக் தனியா இருக்கு, இன்ஷா அல்லாஹ் அன்னைக்கு பார்ப்போம். இதோட சேர்த்து சொல்லிடுறேன். இந்த தயம்மம் ரெண்டு, ஒதுவுக்கு பதிலா குளிப்புக்கு பதிலாகவும் தயம்மம் செய்யலாம். குளிப்புக்கு குளிக்கணும், குளிப்பு கடமையை நிறைவேற்றுறதுக்காகவும் தயம்மம் செய்யலாம். தயம்மம்ங்கிறது ரெண்டு தான். ஒண்ணு, ரெண்டு கையையும் கீழே மண்ணு அல்லது புழுதி படிந்த மண். ஷாஃபி இமாம்கிட்ட புழுதி படிஞ்ச மண்ணா இருக்கணும், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மண்ணா இருந்தாலே போதும். அந்த புழுதியில கையை அடிச்சு ரெண்டு பின்பக்கமா இப்படி தட்டி முழு முகத்தையும் ஒரு தடவை தேய்க்கணும், ரெண்டாவது தடவை தட்டி அதே மாதிரி ரெண்டு கையும் படுற மாதிரி தேய்க்கணும். கரெக்டா, ஒரு இடம் கூட மிஸ் ஆகக்கூடாது. இந்த ரெண்டும் தான். தயமம் செய்யறது மண்ணில் தான் செய்வோம். அங்க போய் வாய்க்கு பிடிக்கிறேன்னு மண்ணலி வாய்க்குள்ள போட்டு கூடாது. அங்க வாய்க்கு பிடிக்கிறது கிடையாது, நாசிக்கு தண்ணி செலுத்துறது கிடையாது, மசகு செய்யறது கிடையாது, தலைக்கு மேல ஃபுல்லா மண்ணலி கொட்டிக்க கூடாது, மசகு செய்யறது, காலை கழுவுறது எதுவுமே கிடையாது. மண்ணுல தயமம் செய்யறதுல ரெண்டு தான். ஒண்ணு, கைய அடிச்சு முகத்தை ஃபுல்லா தடவிக்கிறது, ரெண்டாவது தடவை கையை அடிச்சு ரெண்டு கையையும் தடவுறது, அவ்வளவுதான். ரெண்டு தான். ஒதுக்கு பதிலா தயமம் செஞ்சாலும் இந்த ரெண்டு தான், குளிப்புக்கு பதிலா தயமம் செஞ்சாலும் இந்த ரெண்டு தான். குளிக்கணுமே, உடம்பு ஃபுல்லா படணுமேங்கிறதுனால மண் அள்ளி ஃபுல்லா போட்டுக்கவும் தேவையில்லை. சரி, இப்ப எந்த இடத்துல தண்ணி பட முடியுமோ அந்த இடத்த கழுகணும் அல்லது தண்ணி ஊத்தணும். எந்த இடத்துல நமக்கு தண்ணி படாம இருக்குதோ அந்த இடத்துக்காக தயமம் செஞ்சிடணும். சரி, தயமம் செஞ்ச பிறகு இந்த தயமுமை கொண்டு, இப்ப குளிப்புனா பிரச்சனை இல்லை, சாதாரண நாள்ல குளிக்கிறோம் பிரச்சனை, குளிச்சு முடிஞ்ச உடனே அந்த அசுத்தம் போயிடுச்சு, இனி எப்போதும் போல இருந்துருவோம். ஆனா இந்த தயமம் செஞ்சா, குளிப்புக்கு பதிலாக எல்லாம் பண்ணிட்டு தயமம் செய்யறோம்ல, இந்த தயமமை பொறுத்தவரை இதுவும் குளிப்ப மாதிரி தான். அப்படின்னா
ஒரு தடவை குளிச்சுட்டோம். ஒரு தடவை குளிச்சுட்டு எத்தனை வக்து தொழுவு தொழுவலாம்? எத்தனை? 5, 6, 10 எத்தனை வேணாலும் தொழலாம். ஒரு தடவை குளிச்சுட்டாரு. 4 நாள் குளிக்கவே இல்லை. 4, 5 எத்தனை? என்ன கால்குலேட்டர் வேணுமா? 4, 5 20ங்க. 20 வக்து தொழுகை ஆயிடுச்சு. 4 நாள் சாதாரணமா வச்சுங்களேன். ரொம்ப குளிர்காரம் பயங்கரமா போட்டு ஆட்டுது, மனசே வர மாட்டேங்குது தண்ணி ஊத்துறதுக்கு. அதனால சும்மா அப்படியே அதை ஸ்ப்ரே அடிச்சுட்டு அப்படியே ஜாலியா வெளியே போய் வேலையை முடிச்சிட்டோம். இப்ப குளிப்பு ஃபர்ஸ்ட் நாள் குளிச்சிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிச்சு. 4 நாள் ஒருத்தர் குளிக்கவே இல்லை. இப்ப இந்த 4 நாள் 20 வக்து தொழுதிருக்கிறார். அந்த ஒரே ஒரு குளியலை கொண்டுதான், ஒரே ஒரு குளியலை கொண்டு இத்தனை தொழுவம் குளிரலாம். அடுத்த குளியல் வாஜிபாகிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரிதான் ஒது செஞ்சுட்டோம். 3 வக்து 4 வக்து வரைக்கும் நமக்கு ஒது நின்றுச்சு, தொழலாம். மகரிப்ல ஒது செஞ்சோன்னு வச்சுக்குவோம். மகரிப் தொழுதுட்டோம், இஷா வரைக்கும் உட்கார்ந்து இருந்தோம், ஒதுவே முறியல. இஷாவும் தொழுதோம், ஒதுவே முறியல. தராவிக்கும் தொழுதோம், ஒதுவே முறியல. வித்தரும் தொழுதுட்டோம், 4 தொழுகையை தொழுது முடிச்சிருக்கிறோம், ஒதுவே முறியல, பிரச்சனை இல்லை, தொழுவலாம். ஆனா தயம்மம் அப்படி கிடையாது. ஒரு தயம்மம் செஞ்சா, ஒதுவுக்காக தயம்மம் செஞ்சா, ஒரு தயம்மம் செஞ்சா அந்த தயம்மமை கொண்டு ஒரு ஃபர்தத்தான் நிறைவேற்ற முடியும். ஏன்னா இது பகரம், ஒதுக்கு பகரமா உள்ளது. பகரத்துக்கு பெரிய எஃபெக்ட் கிடையாது. அது ஒரு வக்து தொழுகையை தான் காப்பாற்றும். மகரிபுக்கு செஞ்சுட்டோமா, முடிஞ்சு போச்சு. இனி இஷாவுக்கு திரும்ப தயம்மம் செய்யணும். தயம்மம் செஞ்சுட்டு தான் இஷாவை தொழுவணும். இது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி எத்தனையும் தொழுவலாம். ஆனா குளிப்புக்காக தயம்மம் செய்யறோம்ல, இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஒருவருடைய தயம்மம் மாதிரி ஒரே ஒரு தொழுகை தான் தொழுவணும். 2வது தொழுகைக்கு திரும்ப தண்ணி அள்ளி ஊத்தணும், குளிக்கணும், திரும்ப தயம்மம் செய்யணும்னு அவசியம் இல்லை. குளிப்பு எப்படி சாதாரணமா ஒரு தடவை குளிச்சுட்டு எல்லாம் செய்யறோமோ, அதே மாதிரி ஒரு தடவை உடம்ப கழுகிட்டு ஒரு தடவை இந்த இடத்துக்காக தயம்மம் செஞ்சுட்டு என்ன வேணாலும் செய்யலாம், தப்பில்லை. இப்ப குளியல்ல ரொம்ப கவனிக்க வேண்டிய, குளிக்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்தந்த விஷயங்கள். உடம்பனுடைய பார்ட் இதெல்லாம் உள்ளுக்குள்ள நெருங்கி இருக்குமோ அந்த பாட்டெல்லாம் விரிச்சு ஒழுங்கா எதெல்லாம் ஜாயிண்டா இருக்கோ அந்த ஜாயிண்ட் எல்லாம் உள்ள வரைக்கும் தண்ணி படுற மாதிரி கழுகணும். நீங்க இதுவே புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். வாய உள்ளுக்குள்ள தண்ணி படுற அளவுக்கு கழுகணும், மூக்குக்கு உள்ள தண்ணி படுற அளவுக்கு கழுகணும். அது மாதிரி சுத்தமாக பரிசுத்தமாக கழுகப்படணும். கழுகுனாதான் குளிப்பு நிறைவேறும். குளிப்பு நிறைவேறினாதான் நாம அடுத்தடுத்து செய்யக்கூடிய அமல்களும் நிறைவேறும் என்பதுல அதிக கவனம் செலுத்தணும். அல்லாஹ் ஜல்ல வ தஆலா முழுமையாக அவனுடைய சட்டதிட்டங்களை அறிந்து அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم اجعلنا من التوابين واجعلنا من المتطهرين واجعلنا من عبادك الصالحين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.
சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.